ताळुक्येला नमस्कारங்கள். श्रीनिवासेति श्रेष्ठदया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरो वैराग्यभाग्यो रथो वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनिं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेलिनिलयम् श्रीकृष्णसद्देशिकं श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षण इति त्वैगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशमुनिं गुरुमाश्रयामः. नारायणाख्येतिराजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये. श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तरितराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्यदेकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. विगाहे यामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शे यत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैकमिकं तत्त्वं मस्तामलगताङ्गतं यस्य सारस्वतस्रोतोकुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तोपास्महे. वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्. சீரொன்னதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்னுதானேமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போவளமும் வாழ்வு. பிரக்யாதஸ்ருதி விபவான் குருன சேஷான் பிரஸ்ரித்ய பிரணேதி வெங்கடேஷः லக்ஷ்மீஷ பிரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாந்தி பிரசமனகரீம் ரகசிய ரக்ஷாம் லக்ஷ்மீபதே चिदचित्तर परतत्त्वानां तत्त्वयाथार्थ्यवेदिने रामानुजाय मुनये नमो मम गरीयसे. श्रीमते रामानुजाय नमः. ते निगमान् ஸ்ரீரங்க கத்தியத்தோட வியாக்கியானம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். முதல் பாகத்துல சுவாமி தேசிகன் முதல் சமஸ்த பதம் சுவாதீன திரிவித சேத்தனா ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் அப்படின்றது. இந்த சமஸ்த பதத்தில் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணும் போன கிளாஸ்ல. இதை ஆளவந்தாரும் அப்படியே ஸ்ரீபாஷ்யக்காரரும் பிரசித்தமாக உபயோகிக்கக்கூடிய பதம். இதில் பகவானோட ஸ்வரூபம் முதலாவது எல்லாத்தையும் தன்னோட அதீனத்தில் வச்சுருக்கான் பகவான். எல்லாமே எல்லா பதார்த்தங்களோட ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி எல்லாமே அதோட பேதங்கள் என்ன எல்லாமே பகவானோட அதீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதம். அந்த பதத்தோட சில விஷயங்கள் சுவாமி தேசிகன் தெளிவுபடுத்தினார். அதில் ஸ்வரூபம் அப்படி என்ன ஸ்திதி என்ன பிரவருத்தி அப்படி என்ன இதெல்லாம். ஸ்வரூபம் அப்படின்றது தர்மம் தர்மி அப்படின்னு சொன்னால் பதார்த்தம் தர்மி. ஒரு பதார்த்தத்தில் ஒரு தர்மம் தர்மி ரெண்டும் இருக்கு. தர்மங்கள் அநேகமாக இருக்கலாம். தர்மியை ஆசிரியிச்சு இருக்கக்கூடிய தர்மங்கள் குணங்கள் விசேஷணங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த ஒரு பதார்த்தத்துக்கும் அசாதாரணமான ஒரு சுபாவம் இருக்கும். அந்தந்த யுனிக் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி யுனிக் அட்ரிபியூட்ஸ். அந்த அசாதாரணமான தர்மத்தை வச்சே ஒரு பதார்த்தத்தையும் நாங்கள் இது வேற பதார்த்தங்களுக்கு இன்னும் வேறுபட்டது அப்படின்னு தெரிய முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதோட விசேஷணங்கள் எது இருக்கோ அது தர்மம் அப்படின்னு சொல்றது. அதுக்கே அசாதாரணமான தர்மம். அது பேதகான்னு சப்தத்தினால சொல்லப்படுறது. ஸ்வரூப பேதம் அப்படின்னு சொன்னப்போ எல்லாத்தையும் அந்த பதார்த்தங்களோட ஸ்வரூபம் அதோட பேதங்களும்
தன்னோட அதீனத்தில் யார் வச்சுட்டு இருக்கானோ அவன்தான் பகவான் அப்படின்னு முதல்ல சர்வ நியமனத்துவம் பகவானோட இது சொல்லப்படுறது. அதனால அதில் தர்மி தர்மம் எல்லாம் வந்தது. ஸ்திதி எப்படின்னா ஒரு காலத்துலையும் இன்னொரு காலத்தில் எப்படி அது இருக்கிறது அப்படின்னுட்டு காலாந்தரத்தில் ஒரு ஒரு பதார்த்தமும் எந்தெந்த மாதிரி அவஸ்தைகள் அடையிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட ஸ்திதி அப்படின்னு சொல்லப்படுறது. அதில் பேதங்கள் இருக்கலாம், வேற வேற விதமான அவஸ்தைகள் எல்லாம் வருது. எல்லாமே இப்போ ஒருத்தன் பத்தனா இருக்கிறான், அப்புறம் முக்தனாரான், அப்படி இங்கேயே எத்தனையோ தசைகள் வருது. பிரகிருதிக்கும் அப்படியே இந்த மாதிரி எல்லாம் ஸ்திதிகள் இருக்கு ஒரு ஒன்றுக்கும் கூட. அதோட பிரவೃತ್ತಿ என்ன, அதோட வியாபார விசேஷங்கள் எல்லாம் சொல்லப்படுறது. அதனால அந்த வியாபாரங்கள் என்னென்ன வியாபாரங்கள் பண்றது ஒரு பதார்த்தமும் அதோட பேதம் என்னன்னா அந்த வியாபாரத்தினால உண்டாகக்கூடிய காரியங்கள் என்னென்ன வருதோ அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாமே பகவானோட அதீனம். எல்லாம் மூணு விதமான அச்சேதனம், மூணு விதமான சேத்தனம் அப்படின்னு இங்கே விபாகம் பண்றார். அந்த மாதிரி பண்ணி இந்த விஷயத்துல இந்த அந்த விஷயம் சொன்னார். இந்த ஒரு சமஸ்த பதம் இதனாலேயே நமக்கு எத்தனை சித்தாந்தத்த விஷயங்கள் எல்லாம் தெரியறது அப்படின்றத இங்கே சுவாமி தேசிகன் சங்கிரகமாக கடைசியில் சொல்றார். இங்கே முதல்ல சொன்னப்போ ஏவம் பகவதா சர்வ ஆதாரத்வாதி வியஞ்சனாது எல்லாமே அவனோட ஆதாரத்தில் இருக்கு. ஏன்னா எல்லாதோட ஸ்வரூபமும் கூட பகவானோட நியமனத்தில் இருக்குன்னா வெரி எக்ஸிஸ்டன்ஸ் அது இருக்கிறதே பகவானோட அதீனம் சர்வாதாரத்துவம். தது அந்நேஷாம் சேத்தன சேத்தன திரவியாணாம் தம் பிரதி ஆதேயத்வ அவிதேயத்வ சேஷத்துவ நியமேன மூணு நியமங்களும் வந்துடுத்து இங்கே. ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி எல்லாம் சொல்லி அர்த்தம். அதில் ஆதாரம் அப்புறம் பகவான் தான் ஆதாரம், பகவான் தான் நியாமகம், பகவான் தான் சேஷி அப்படின்னு சொல்றதுனால இந்த பதார்த்தங்கள் எல்லாம் அவனோட ஆதாரத்தில் இருக்கிறதுனால ஆதேயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அவனோட நியமனத்திலேயே இருக்கிறதுனால இது நியாமியம் அதுவா விதேயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அவனுக்கே ஆளான தாசபூதமாக இருக்கிறது, அவனோட பிரயோஜனத்துக்காக இருக்கிறதுனால சேஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மாதிரி மூணு விதமான சம்பந்தம் இதனால தெரிகிறது. இந்த மூணு விதமான சம்பந்தமும் கூட பகவானுக்கும் இந்த பதார்த்தங்களுக்கும் அப்ரதக் சித்தமானது. எப்பவுமே அது வேற பண்ண முடியாது. பகவானை தவிர தனியாக எந்த பதார்த்தமும் இருக்கவே முடியாது. எந்த பதார்த்தமும் எந்த வியாபாரத்தையும் பண்ண முடியாது. எல்லாமே அந்தர்யாமியாகி அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் அவனோட ஆதாரத்திலேயே அவனோட நியமனத்திலேயே நடக்கிறது அப்படின்றதுனால இதுதான் சரீராத்ம பாவம் அப்படின்னு சொல்லப்படுறது. அவனுக்கு சரீரமாக இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் அர்த்தம். இந்த மூணு விதமான சம்பந்தம் அதுவும் கூட அப்ரதக் சித்தமான சம்பந்தம். இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இருக்கிறது தான் ஷரீரம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது ஸ்ருதியில பிரசித்தமாக சொல்லப்பட்டது. எல்லாமே ஷரீரம் ஷரீரம் அப்படின்னு அந்தர்யாமி பிராமணம் அப்படின்னுட்டு பிருஹதாரண்யக உபனிஷத்துல பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே எத்தனையோ பிரமாணங்கள் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் எல்லாம் ஸ்ருதியிலேயே விதவிதமாக சரீரத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே இது ஸ்ருதியில ஸ்பஷ்டமாக ஸ்தாபிதமான விஷயமே அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு வாக்கியத்தின இந்த ஒரு சமஸ்த பதம் ஒரு பதத்தினாலே எத்தனை விஷயங்கள் நமக்கு ஆழ வந்து தெரியப்படுத்தினார். அதே பாஷிக்காரர் இங்கே அனுசந்தானம் பண்றார் அப்படின்றதை இங்கே காமிக்கிறார் சுவாமி தேசிகன். காரண வாக்கியார்த்தா அப்படின்னார். காரண வாக்கியார்த்தம் அப்படின்னா ஸ்ருதிகளில் விதவிதமான வாக்கியங்கள் இருக்கு. சில வாக்கியங்கள் ஜெகத்தோட சிருஷ்டி சொல்றது, அதுக்கு காரண வாக்கியம் மட்டும் பேர். ஒரு ஒரு உபனிஷத்துலையும் வேதங்கள்லையும் பூர்வபாகம் என்ன உத்தர பாகம் எல்லாத்துலேயும் கூட எத்தனையோ இடங்கள்ல ஜெகத் காரணத்துவம் ஜெகத்தோட சிருஷ்டி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சிருஷ்டி ஆறுது ஜெகத்து அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த சிருஷ்டியை சொல்லக்கூடிய பிரகரணங்கள் வாக்கியங்கள் எல்லாம் எது எது இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய வேத வாக்கியங்கள் அதுக்கு காரண வாக்கியங்கள் அப்படின்ற பேர். அந்த காரண வாக்கியம் எல்லா ஸ்ருதியிலையும் எல்லா உபனிஷத்துலேயும் எல்லா வேதத்துலேயும் பூர்வ பாகத்திலையும் இருக்கு.
பூர்வபாகம் அப்படின்னா சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம் அப்படின்னு ஒரு விபாகம் இருக்கு. அதில் உபனிஷத்துன்றது ஞான காண்டம், உத்தரபாகம்னு சொல்லப்படுறது. இந்த எல்லா சேர்ந்து ஒன்று தான் வேதம். அந்த வேதத்துக்கு பூர்வபாகத்துக்குமே ஜெய்மினி மீமாம்சா, உத்தர பாகத்துக்கு பாதராயணருடைய பிரம்ம மீமாம்சான்னு சொல்லக்கூடிய சூத்திரத்து ரூபத்தில் அதோட அர்த்தங்கள் எல்லாம் நிச்சயம் பண்ணியிருக்கார் ஜெய்மினியும் பாதராயணரும். அந்த ரெண்டு மீமாம்சா, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா ரெண்டும் சேர்ந்து ஒரே சாஸ்திரம் மீமாம்சா அப்படின்னுட்டு ஒரு சாஸ்திரம். ஏன்னா வேதம் ஒன்னேதான்னாலே மீமாம்சா சாஸ்திரமும் ஒன்றுதான். வேற வேற பாகத்தோட வேத பாகத்தோட அர்த்தங்கள் எல்லாம் நிச்சயம் பண்ணக்கூடிய இது வியாக்கியானங்கள் மாதிரி சூத்திரத்த ரூபத்தில் இருக்கும், ரொம்ப சங்கிரகமாக இருக்கக்கூடியது. அந்த சூத்திரங்கள்ல எல்லாம் நிச்சயமான விஷயம் இதெல்லா விஷயங்களும் கூட நிச்சயமா இருக்கு. எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய காரண வாக்கியங்கள் எல்லாம் பரீட்சை பண்ணா எல்லா எல்லா இடத்துலையும் வேற வேற சப்தத்துல ஜெகத் காரணத்தும் சொல்லியிருக்கு, வேற வேற விதமாக நிரூபணம் பண்ணியிருக்கு. இதெல்லாமே ஒரே ஒரு பகவான்னாலே தான், ஒத்தனே ஜெகத்துக்கு காரணம், அவனே தான் எல்லா விதமான காரணமும் ஆயிருக்கான். லோகத்து மாதிரி வேற வேற காரணங்கள் கிடையாது ஜெகத்துக்கு. லோகத்துல பார்த்தா ஒரு ஒரு கும்பாரம் ஒரு பாட்டு பண்றதுக்கு கும்பாரன் பண்ணியிருக்கான். அதே மாதிரி மண்ணு உபாதானமாக இருக்கு, மெட்டீரியல் வேற வேற காரணங்கள் எல்லாம் விதவிதமாக வேற வேறையா இருக்கா, பேதம் தெரியுது. ஜகத்துக்கு எப்படின்னா சர்வவித காரணமும் பகவான் தான் அப்படின்றது இந்த ஸ்ருதிகள்னால நிச்சயம் பண்றது. அந்த சர்வவித காரணத்துவம்ன்றது இந்த வாக்கியத்திலேயே இந்த ஒரு சமஸ்த பதத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சுவாமி தேசிகன் சொன்னார். சர்வவித காரணத்துவம் பகவானுடையது. ஸ்ருதியில சொல்லக்கூடிய எல்லா காரண வாக்கியங்கள் ஜெகத்தோட சிருஷ்டி சொல்லக்கூடிய வாக்கு அர்த்த இடங்கள்ல யார் ஜெகத் காரணம்னு சொல்லியிருக்கோ அது பகவான் தான் அப்படின்றது இந்த ஒரு பதத்தினால தெரியுது. எல்லா பதார்த்தங்களோட ஸ்திதியும் ஸ்வரூபமும் ஸ்திதியும் பிரவൃத்தியும் அவனோட அதீனத்தில் இருக்கிறதுனால அவனையே ஆதாரமாக உள்ளது. ஆனாலே அவனுக்காகவே இருக்கிறதுனால இதனால அவன் மொத்தம்தான் இதெல்லாம் சிருஷ்டி பண்ண முடியும். ஸ்வரூபமே அவனோட அதீனம். அதனாலே ஒரு பிரளய காலமோ இது சிருஷ்டி காலத்திலையோ எல்லா காலத்திலையும் அவனோட அதீனம், மோட்சத்திலையும் அவன அதீனம், எல்லா அவஸ்தைகள்லையும் எல்லா விதமான ஸ்திதிகளும் அதோட அதீனம், எல்லா ஸ்வரூபமும் அவனோட அதீனம், எல்லாமே அவனோட பிரவൃத்திகளும் அவனோட அதீனம் அப்படின்னு சொன்னா அவன்தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றது தெரியுது. காரண வாக்கியத்தோட அர்த்தங்கள் எல்லாம் இதுலயே தெரியுது அப்படின்னா தர்ம தர்மி பேதம் தெரியுது. இதுவும் முக்கியமானது. தர்ம தர்மி பேதமே இல்லைன்னு எத்தனையோ தர்சனங்களை ஸ்தாபனம் பண்றார். தர்மங்களே இல்லைன்னு சொன்னார் எத்தனையோ பேரு. அதனாலே தர்ம தர்மி பேதம் இருக்கு அப்படின்றது அது இதுலயே தெரியுது. இதுல பார்த்தப்போ ஸ்திதி அதே மாதிரி ஸ்வரூபம் அப்படின்னா தர்மியை சொல்றது, அதோட பேதங்கள். அதனால அதெல்லாம் தர்மங்களை சொல்றது. தர்மமும் தர்மியும் வேறே அப்படின்னு அதனாலேயே தெரியுது நமக்கு. அதனால சிதச்சித் பேதம் சேத்தனா சேத்தனம் அப்படின்னு சொல்லறதுனால சேத்தனம் வேற அச்சேதனம் வேற அப்படின்னு தெரியுது. சேத்தனமும் அச்சேதனமும் ஒன்னே கிடையாது இப்படின்னு சொல்றவா இருக்காளா அப்படின்னா யாதவ பிரகாஷர் அதுதான் சொன்னார். அவரு சேத்தனம் அச்சேதனம் எல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு விட்டார். பிரம்மத்தோட சாட்சாத்தான அம்சம் எல்லாமே மூணு பாகமாக பிரிக்கிறது பிரம்மம் தன்னை. ஈஸ்வரம் சித்து அச்சித்து அப்படின்னு அதுக்கு இன்னும் வேறையான ஒரு பிரம்மம் இருக்கிறது. இந்த மூணுல ஈஸ்வரம் சிருஷ்டி எல்லாம் பண்றான், அவன் பிரம்மனோட சாட்சாத் ஒரு அம்சம். சித்தெல்லாம் ஜீவாத்மாவாக இருக்கு, அச்சித்தெல்லாம் அச்சேதன பதார்த்தமாக இருக்கு. இது எல்லாமே இங்கே வியாபாரங்கள் நடந்துட்டு இருக்கு. மோட்சத்தில் எப்படின்னா எல்லாம் போய் பிரம்மால சேர்ந்து ஏன்னா எல்லாமே பிரம்மனோட சாட்சாத்தான அம்சம். பிரம்மா தான் எல்லாமே. பேதமே இல்லை அதில். பேதம் என்ன அப்படின்னு சொன்னால் பிரம்மாவே சாட்சாத்தாக அம்சங்கள் அப்படின்னு சொன்னா பிரம்மாவே எல்லா விதவிதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டா. சேத்தனுக்கும் அச்சேதனத்துக்கும் பேதம் எப்படி சொல்றீங்களே அப்படின்னா இங்கே அப்படி தெரிஞ்சு வர்றது எல்லாம் சாட்சாத் பிரம்மா அம்சம்தான் அப்படின்னு இந்த மாதிரியும் சொல்றவா இருக்கா. அந்த மாதிரி கிடையாது. சேத்தனம்ன்றது ஒரு ஞானத்துக்கு ஆசிரியமான ஒரு திரவியம்.
அதுக்கு ஞாத்திருத்துவம் ஒன்று இருக்கு, தெரியறது நான் அப்படின்னு தெரியக்கூடிய பதார்த்தம். அச்சேதனம் என்ன அப்படின்னு சொன்னா ஞானத்துக்கு ஆசிரியம் இல்லாத திரவியம், தன்னைத்தானே தெரியாது. அதனால இதெல்லாம் சேத்தனா சேத்தனங்கள் வேறு வேறு பதார்த்தங்கள். அந்த சேத்தனத்திலையும் மூணு விதம் இருக்கு: பத்தா, முக்தம், நித்யா அப்படின்னுட்டு. அச்சேதனத்தில் பிரகிருதி, காலம், நித்திய விபூதி இப்படி விபாகங்கள் இருக்கு. இதெல்லாம் வேறு வேறு பதார்த்தங்கள். ஒன்றுக்கு ஒன்றுக்கு மிஸ்ரணம் கிடையாது, மிக்ஸ் ஆகிறதில்ல. எல்லாமே தனித்தனியாக அதோட ஸ்வரூபமும் சுவாவமும் எல்லாம் வேறு வேறையாக இருக்கு. அப்படின்றது இந்த சேத்தனா சேத்தனங்களோட பேதம் சொல்லப்பட்டது. அதே மாதிரி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம், இதுவும் கூட முக்கியமானது. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இருக்கு, நிஜமாக இருக்கு. சேத்தனாக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கா, அனந்தமான சேத்தனாக்கள். ஒரு சேத்தனாக்களும் இன்னொரு சேத்தனும் வேற, பரஸ்பர பேதம் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒரு விதமான சமானத்தை இருக்கு. என்னன்னா எல்லாமே ஞானஸ்வரூபாள். சமானத்தைன்றது சிமிலாரிட்டி என்று சொல்லணும், ஐடென்டிட்டி கிடையாது. ஒரே பதார்த்தம் இல்லை, பதார்த்தங்கள் நிறைய இருக்கு. எல்லாமே ஞானஸ்வரூபம் தான். அதனால எல்லாமே ஒரே விதமாக இருக்கு. அப்படின்னா சமத்துவம் யோக உச்சத்தை அப்படின்னு சொன்னா எல்லாரையும் சமம் அப்படின்னு பார்க்கணும். எல்லாரையும் சமம்னு யோகி எப்படி பார்க்குறான் அப்படின்னு சொன்னா எல்லாமே ஞானஸ்வரூப்பாள். நானும் ஞானஸ்வரூபம், இன்னொரு பிராணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஞானஸ்வரூபமே, பகவானும் ஞானஸ்வரூபமே. இந்த மாதிரி ஆத்ம ஆத்ம சாமியம், ஆத்ம பரமாத்ம சாமியம், இது சாமியம்னு சொல்லி சப்தம் சொல்றது தவிர ஆத்மாவே பரமாத்மா இல்லை. அதனால ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கா, அனந்தமாக இருக்கா. பேதம் இருக்கு, எல்லாம் ஒருத்தனும் வேற வேற அவாவோட கர்மத்தை அனுகுணமாக அவாவா அனுபவத்தை எல்லாம் இங்கே அடையிறா. எல்லாமே சத்தியமானது. ஒரு ஒரு தேகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா எல்லாமே சத்தியமானது. தேகம் வேற, ஆத்மா வேற. அதுலேயே அதில் அந்தர்யாமியாக அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பரமாத்மா அவன் வேறுபட்டவன். அவனோட ஸ்வரூபமே வேறு, சுபாவமே வேறு. ஒன்றுக்கு ஒன்றுக்கு என்றைக்குமே மிக்ஸ் ஆகிறதில்ல, மிஸ்ரணம் இல்லை. இந்த மாதிரி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம். ஜீவானாம் அந்யோன்ய பேதா, பரஸ்பரம் ஜீவாத்மாக்களுக்கு பேதம் இருக்கு. அவாவோட எல்லா கர்மத்துக்கு அனுகுணமாக அவாவா அனுபவிக்கிறா. முக்தியிலையும் அப்படிதான், ஒரு ஒரு முக்தனும் இன்னொரு முக்தனும் வேற வேறையா இருந்து அனுபவிக்கிறா பகவானே. அதனால எல்லாருக்குமே ஐக்கியம் பண்றது கிடையாது. இதெல்லாமே ஸ்பஷ்டமாக இதில் தெரியுறது. இதெல்லாம் சுவாதீன திரிவித சேத்தனம் அப்படின்னு சொன்னா மூணு விதமான சேத்தனாக்கள் அதுலேயே தெரிஞ்சு போகிறது. சேத்தனாக்கள் எல்லாம் யார் அதீனில் இருக்கிறான் அவனு வேறையானவன். பரமாத்மான்றது ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் பேதம், ஜீவாத்மாக்கள்ல பேதம். அதே மாதிரி அந்யோன்ய பேதம். தேஷாம் ஞாத்திருத்துவம், இதான் சைத்தன்யம் என்று சொல்லப்படுறது. சேத்தனன் சொன்னாலே ஞாத்திருத்துவம் இருக்குன்னு தெரியப்படுறது. அதே மாதிரி ததையேவ கர்த்திருவ போக்திருத்துவே, அவனுக்கு கர்த்திருவம் பண்றது, டூயர்ஷிப் அப்படின்னு சொல்றோம், ஏஜென்சி அப்படின்னு சொல்றோம். போக்திருத்துவம் இருக்கு, என்ஜாயர்ஷிப், அனுபவிக்கிறான். சுக துக்கங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதும் உண்டு, சுவாபாவிகம். அவனுக்கு இங்கே இருக்கக்கூடியது ஔபாதிகமாக வந்தது. கர்மத்து காரணத்தினாலே இங்கே பத்தாளுக்கு வந்து வரக்கூடிய கர்த்திருவமும் போக்திருத்துவமும் இதுவும் கூட நிஜம்தான், யதார்த்தம்தான். ஆனா இது கர்மத்து காரணத்தினாலே வந்தது. இந்த கர்மம் போச்சுன்னா அப்பவும் கர்த்திருவ போக்திருத்துவம் இருக்கு அவனுக்கு. அது வேற விதாது சுவாபாவிகமான கர்த்திருவம் போக்திருத்துவம். அங்கே என்ன பண்றான் அவன்? சுவாபாவிகமான கர்த்தத்துவம் என்ன? தன்னை ஸ்வரூபத்தை பூர்ணமாக தெரிஞ்சவன், பகவானுக்கே எல்லா விதத்திலையும் சேஷபூதன், அவனோட ஆதாரத்திலே இருக்கேன், அவனோட நியமனத்திலே இருக்கேன். இப்படி யார் தெரிகிறானோ பகவானுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களும் பண்றான். அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய கர்த்தத்துவம் இருக்கு இவனுக்கு. பகவானை அனுபவிக்கக்கூடிய போக்திருத்துவம் இருக்கு அவனுக்கு. இந்த கைங்கரியத்தினாலே பகவான் சந்தோஷப்பட்டா இவனுக்கும் சந்தோஷமாறுது. அதுவும் அனுபவமே, அதுவும் கூட போக்திருத்துவம். அப்படின்னு பகவானோட லீலை எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறான், பகவானோட ஸ்வரூப குணங்கள் எல்லாம் அனுபவிக்கிறான். இதெல்லாம் சுவாபாவிகமான போக்திருத்துவம். அங்கே பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் எல்லாம் சுவாபாவிகமான கர்த்தத்துவம். இங்கே வரக்கூடியது பத்தஸ்திதியில ஔபாதிகம் சொல்லப்படுறது, கர்மத்து காரணத்தினாலே வரக்கூடியது. இது இவனுக்கு சுவாபாவிகம் இல்லை.
அனாதியாக அந்த கர்மம் பண்ணி இந்த சம்சாரத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். சம்சாரத்தினால விடுதலை அடைஞ்சா சுவாபாவிகமான ஸ்திதியில இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சமயத்திலையும் இதுவும் இவனுக்கு கர்மத்தினால வந்ததே. அதனால ஆத்மாவுக்கு சொரூபத்தில் பகவானுடைய கைங்கரியம் அனுபவம் அதுதான் அவனுக்கு சுவாபாவிகம். சரீர சம்பந்தம் இருக்கிறது கர்மத்தினால. சரீர சம்பந்தத்தினால வரக்கூடிய கர்த்தத்துவங்கள் இங்கே உண்டாருது அவனுக்கு. சாஸ்திரத்துக்கு அதீனமான கர்த்தத்துவம் அது இருந்தே இருக்கு இவனுக்கு. அது சரியா பண்ணா இவன் சுகத்தை அனுபவிக்கிறான், சரியா பண்ணலைன்னா துக்கத்தை அனுபவிக்கிறான். இதெல்லாமே இவனுடைய போக்திருத்தமும் இங்கே இருக்கு. அனுபவங்கள் எல்லாம் ஏற்படுறது இங்கெல்லாம். அதனால இதுவும் கூட இப்போ எல்லாமே கர்த்தத்துவத்தை தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காரியமே பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தத்துவத்தை தியாகம் பண்ணு மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா நிராசீஹி நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வ விகத ஜுவரஹான்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னார். எல்லாமே எனக்கு சமர்ப்பணம் பண்ணிவிடு, உனக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கோ, நீ எதுவுமே பண்ணலைன்னு நினச்சிக்கோ அப்படின்னா அனுசந்தானம் மாத்திரம். அங்கே தியாகம் கிடையாது, கர்ம தியாகம் இல்லை. கர்மத்தோட கர்த்தத்துவ தியாகம். நான் பண்ணேன்னு நினைக்க கூடாது, பண்ணணும். கர்மம் பண்றவன் நான் தான். ஆனா நானே பண்ணேன்னு நினைக்க கூடாது. ஏன்னா அது பகவானோட அதீனமானது, கர்மத்தினால வந்தது, எனக்கு சுவாபாவிகமானது இல்லை. ஆனா கர்மத்தினால இந்த சரீர சம்பந்தம் வந்ததுனால இதுக்கு சம்பந்தப்பட்ட வர்ணாசிரம தர்மங்கள் நான் பண்ணிதான் ஆகணும். பண்ணாலும் நானே பண்ணேன்னு நினைக்க கூடாது. சரீர சம்பந்தத்தினாலே வந்ததே தவிர ஆத்மஸ்வரூபத்தில் கிடையாது. இந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணுண்டு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாதான் கர்த்திருவ தியாகம், பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றது. அதனால கர்த்திருவமே எனக்கு இங்கே சரி இல்லை, ஔபாதிக்கம் பண்ணு நினைச்சப்போ பலத்தை ஆசை எப்படி வரும்? பலம் நான் பண்ணலேன்னு நினைச்சுட்டா பண்ணணும். ஆனால் எனக்கு சம்பந்திச்சது இல்லை, இது கர்மத்தினால வந்தது இப்படி நினைச்சா பலமும் எனக்கு வராது. அப்போ அதனால அதோட சங்கமும் இருக்காது. என்னோட கர்மா இல்லை. இதுதான் தியாகம் அப்படி சொல்றது, சாத்விக தியாகம். ஆனா கர்த்திருவ போக்திருத்தம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதனால வந்தது? இவனுக்கு இருக்கக்கூடிய ஞாபகத்துவத்தினால வருது. இவனுக்கு ஞானம் ரொம்ப பிரதானமான குணம் ஜீவாத்மாக்கு. அதனால ஞானத்தை வச்சே பகவான் ஜீவாத்ம ஸ்வரூபத்தையும் நிரூபணம் பண்ணலாம். அது ஸ்ருதி சொல்றது, ஞானம் மட்டும் சொல்றது ஸ்ருதி. விஜானம் யஜ்ஞந்தனுதே, விஜானமே யஜ்ஞத்தை பண்றதுன்னு சொல்றது ஸ்ருதி. விஜானம் எப்படி பண்ண முடியும்? விஜானத்தை உள்ளவன் பண்றான்னு தானே சொல்லணும் ஸ்ருதி. விஜானமே பண்றதுன்னு எப்படி சாத்தியம் அப்படின்னா விஜானமே இவனுக்கு பிரதானமான குணம். அதனாலே ஞாபகத்துவமே பிரதானமானது. அதனால ஞானம் மட்டும் சொன்னாலும் தோஷம் இல்லை. அது குணசாரம், சாரபூதமான குணம். பாதராயணர் சொல்றார், தத்குணசாரத்வாத்து தத்வியபதேசா பிராஜ்ஞவத்து அப்படின்னு. பகவானுக்கு ஆனந்தம் பிரதானமான குணம். ஸ்வரூபமே ஆனந்தம். பகவானுக்கு ஆனந்தம் மட்டும் சொல்றது, ஆனந்தோ பிரம்மாட்டே சொல்றது. ஆனந்தமே பிரம்மா அப்படின்னா ஆனந்தம்ன்றது எப்படி பிரம்மா முடியும் அப்படின்னா ஆனந்த குணமே பிரதானமானது அவனுக்கு. அதனால ஆனந்தோ பிரம்மான்ட்டே சொன்னா விரோதம் இல்லை. இந்த மாதிரி இதெல்லாமே இல்லை தெரியறது. இதெல்லாம் சேத்தனா அச்சேத்தனம் இதெல்லாம் சொல்லு. சேத்தனான்னு சொன்னாலே போகிறோம், ஞாபகத்துவம் இருக்குன்ட்டு அர்த்தம். சைத்தன்ய விசிஷ்டனானவன், அதனால ஞான விசிஷ்டனானவன், ஞாபகத்துவத்தை உள்ளவன் அன்ட்டு அர்த்தம். ஞாதிருத்வாதேகே சர்வதா பராதீனத்துவம். இது அடுத்து மேலே வரக்கூடிய பிரச்சனை. யாத்திருத்துவம் இருக்கு, கர்த்தத்துவம் இருக்கு எல்லாம் அப்படின்னா தனக்கு இஷ்டத்துக்கு எது வாங்கணும் பண்ணலாமா அப்படின்னு சொன்னா யாத்திருத்துவம் எல்லாம் இதனால வந்தது இவனுக்கு தானே சுதந்திரமாக அடைஞ்சதா எப்படி என்ன எல்லாம் பகவானுடைய அதீனம், சர்வதா பராதீனம் எல்லாமே அப்படின்னு தெரியணும். பராத்துத ஸ்ருதேஹே அப்படின்னு பாதராயணர் ஸ்ருதி சூத்திரத்தில் சொல்றார். கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் அப்படி சூத்திரம் சொன்னார். கர்த்தத்துவம் இருக்கு இவனுக்கு. எனக்கா சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் இருக்கு, கர்த்தத்துவமே இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பூர்ணமாக பகவானுடைய அதீனம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா
சாஸ்திரம் பண்ணுன்னு சொல்றது, பண்ணாதேன்னு சொல்றது. இது யார் பண்ண முடியும் அப்போ? ஒருத்தனுக்கு பண்றதுக்கு சக்தியே இல்லை, அது அவனுக்கு சுவாதந்திரமே இல்லை அப்படின்னா அவனை இது பண்ணு அப்படின்னா எப்படி பண்றான்? சாஸ்திரம் எல்லாம் வியர்த்தமாயிடும். அதனால கர்த்தத்துவம் இருக்கு. ஆனா அது பகவானாலே கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம், பகவானாலே கொடுக்கப்பட்ட ஞாத்திருத்துவம். அது அடியாக வந்தது, அவனுடைய அதீனத்தில் இருக்கக்கூடியது. பரஸ்யச்ச விபூதி துவயவத்துவம். பகவானுக்கு வந்து ரெண்டு விபூதி, பூதி உபய விபூதி விசிஷ்டத்துவம் இருக்கு. ரெண்டு உபய விபூதி நாயகன் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால அதுவும் அதுலேயும் கூட இது அதுவும் கூட இதில் நித்திய விபூதி சப்தம் வந்து சுவாதீன திரிவித அச்சேதனத்திலே நித்திய விபூதியும் வந்து கொடுத்து, நித்திய விபூதியும் தன்னை அதீனத்தில் யாரத்தில் இருக்கோ அவன்தான் பகவான் அப்படின்னு சொல்றதுனால நித்திய விபூதி அப்படின்றது பரமபதம். அதனால விபூதி துவயம், லீலா விபூதி, நித்திய விபூதின்னு சொல்லப்படுறது. எல்லாமே அவனுடைய அதீன். நித்தியாலும் வந்தாச்சு, சேத்தனால மூணு விதத்துல பத்தா முக்தா நித்யாள், முக்தா நித்யாளும் அவனுடைய அதீனம், நித்திய விபூதியும் அவனுடைய அதீனம். இப்படி சொல்லியா சொன்னா அதோட ஸ்வரூபம் ஸ்திதி பிரவருத்தி எல்லாம் பகவத் அதீனம் அப்படின்னு சொன்னா அப்போ உபய விபூதி நாயகத்துவம் அது கிடைக்கிறது. இதனாலேயே சார்வத்ரிக திரைகாலிக சர்வ நியந்திரத்துவம், எல்லா காலத்திலையும் எல்லா பதார்த்தங்களோட நியமனம், சர்வவிதமான நியமனம். இதெல்லாமே த்ரிவித பதச்சேத பரிச்சேதராகித்யம், மூணு விதமான பரிச்சேதம் இல்லாதவன் அனந்தன் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்திலையும் எல்லா வஸ்துக்களையும் பகவான் நியமனம் பண்றான். அவனுக்கு ஸ்வரூபம் வந்து எல்லாத்துலேயும் சர்வ வியாப்தி இருக்கு. இந்த காலத்துல இருக்கான், இந்த காலத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து கால பரிச்சேத ராகித்யம் சொல்லப்படுறது. காலத்தோட லிமிட் கிடையாது பகவானுக்கு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தமும் காலத்து லிமிட் இருக்கு. பகவானுக்கு காலத்து லிமிட்டே கிடையாது, எல்லா காலத்துலேயும் இருக்கான். அதே மாதிரி எல்லா தேசத்துலேயும் இருக்கான். இந்த தேசத்தில் இருக்கான், இந்த தேசத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா தேசத்துலேயும் இருக்கான், எல்லா வஸ்துக்களையும் இருக்கான். அதனால எல்லா தேசத்துலேயும் இருக்கிறது ஜீவாத்மாக்களுக்கு முடியாது. ஜீவாத்மா ஸ்வரூபத்தா அணு ஸ்வரூபாள், அட்டாமிக் அப்படின்னு சொல்றது ஒரு ரொம்ப சூக்ஷ்மமானவாள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு இடத்துல இருக்க முடியும். பத்தாளும் அப்படிதான், நித்யாலும் அப்படிதான், முக்தாளும் அப்படிதான். எல்லாருமே அணுஸ்வரூபம். ஒரு இடத்துல மாத்திரமே இருக்க முடியும். அவ எல்லா இடத்துலையும் ஏக காலத்துல இருக்க முடியாது. ஆனா முக்தாளுக்கும் நித்யாளுக்கும் தர்மபூத ஞானம் சுவாபாவிகமா இருக்கிறதுனால ஒரே இடத்துல இருந்தாலும் இன்னொரு இடத்துல ஆகக்கூடிய விஷயம் தெரியறது அவருக்கு. ஏன்னா அவளுடைய தர்மபூத ஞானம் எல்லா இடத்துலையும் வியாப்தமா இருக்கு, முக்தாளுக்கும் நித்யாளுக்கும். பத்தாளுக்கு அது சங்குச்சிதமாக இருக்கு. அதனால கொஞ்சம் லிமிட்டெட் நாலேஜ். இங்கே நம்ம இந்திரியங்கள் மூலக்க எத்தனை தெரியுமோ அவ்வளோதான் நமக்கு தெரிய முடியும், அதுக்கு மேலே தெரிய முடியாது. ஆனால் முக்தாளுக்கு நித்தியாளுக்கு விஷயங்கள் தெரியுது. ஸ்வரூபத்தா ஒரே இடத்துல தான் இருக்கா, எல்லா இடத்துலையும் கிடையாது. பகவான் அப்படி கிடையாது. ஸ்வரூபத்தாகவே அவன் இல்லாத இடமே இல்லை, இல்லாத காலமே இல்லை, இல்லாத வஸ்துவே கிடையாது. எல்லா வஸ்துக்களையும் இருக்கான். ஜீவாத்மாக்கள் ஒரு வஸ்துல தான் இருக்க முடியும், ஒரு சரீரத்தில் இருக்கு, இன்னொரு சரீரத்தில் இல்லை. அந்த மாதிரி முக்தாளும் அப்படிதான். சரீரத்தை எடுத்துட்டாலும் ஒரு சரீரத்தில் அவரோட ஸ்வரூபம் இருக்குது. அந்த மாதிரி அநேக சரீரங்களை எடுக்கலாமே அப்படின்னா அதெல்லாம் தர்மபூத ஞாபகத்தோட வியாப்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வரூபம் வந்து ஒரே இடத்துல இருக்க முடியும். இந்த மாதிரி சௌகரி வந்து 50 சரீரம் எடுத்தாள் அப்படின்னு புராணம் சொல்றது. 50 பாடிஸ் ஏக காலத்தில் 50 பேரை கல்யாணம் பண்ணிட்டு அவர் எல்லாம் சம்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு தெரிஞ்சு வருது. அது எப்படி இருந்தார் அவர் 50 சரீரத்தில்? என்ன, அவர் இருந்தது ஒரே சரீரம். அவருடைய தர்மபூத ஞானத்தினால அத்தனை சரீரம் யோகத்தோட பலத்தினால சிருஷ்டி பண்ணி எல்லாத்தையும் அனுபவிச்சார் அவர். அதனால ஸ்வரூபம் ஒரே இடம். அதனால அவளுக்கு வந்து சர்வ தேச சர்வ வஸ்து வியாப்தி கிடையாது ஜீவாத்மாக்கு. பரமாத்மாவுக்கு அது இருக்கு. அனந்தம் என்று சொல்ற சப்தம் பகவானையும் ஜீவாத்மாக்களையும் வேறுபட்டு வேற வேற அப்படின்னு சொல்ற ஸ்வரூபத்தில் த்ரிவித பரிச்சேத ராகித்யம், மூணு விதம், காலம் தேசம் வஸ்து அப்படின்னு சொல்றது. எல்லா காலம்
எல்லா தேசத்துலேயும் எல்லா பதார்த்தத்திலையும் பகவான் இருக்கான். இந்த பதார்த்தத்தில் இருக்கான், அந்த பதார்த்தத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்கான். அதுதான் அவனோட அனந்தத்துவம் என்று சொல்லக்கூடிய சாதாரணமான தர்மம். கால பரவ்யோம்னோஹோ திரிகுண விகார அதிரிக்தத்துவம். காலமும் அதே மாதிரி பரமபதம் பரமவியோமான்னு சொல்லக்கூடிய பரமபதம் இருக்கே, அது ரெண்டும் திரிகுணத்தோட விகாரம் கிடையாது. அதுக்கு இல்லை அது ஒரு பிரகிருதிக்கு மாத்திரமே திரிகுணம் இருக்கிறது. காலத்துக்கும் நித்திய விபூதிக்கும் திரிகுணம் கிடையாது அப்படின்னு. பிராக்ஞ அனதிஷ்டித பிரகிருதி காரணத்துவ நிராசாதிக்கம் ச ஷாரீரக ஸ்தாபிதம் அர்த்த சித்தம் எல்லாமே ஷாரீரக சாஸ்திரத்தில் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. பிராக்ஞ அனதிஷ்டித பிரகிருதி காரணத்துவம் அப்படின்னா ஒரு பரமாத்மாவோட அதிஷ்டானம் இல்ல, அதிஷ்டாத்திரத்துவம் இல்லாத பிரகிருதியே சுதந்திரமாக ஜெகத்தாக பரிணாமம் அடைகிறது அப்படின்னா ஜெகத்தாக பரிணமிக்கிறது. மேட்டர் இண்டிபெண்டா பிரபஞ்சமாக இங்கே பரிணமிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவா சாங்கியா முதலானவா அவளை எல்லாம் இங்கே தள்ளி போடுறது. ஏன்னா எல்லாம் பகவானோட அதீனம் சொல்லியாச்சு. மூணு விதமான அச்சேதனம். பிரகிருதியோட ஸ்வரூபம் ஸ்திதி பிரவருத்தி எல்லாம் பகவத் அதீனம்னு சொன்னா சுதந்திரமாக பிரவருத்தி கிடையாது பிரகிருதிக்கு. மேட்டர் கெனாட் சேஞ்ச் இண்டிபெண்ட்லி. மேட்டர் சேஞ்ச் ஆகணும்னா அதுக்குள்ளே பரமாத்மா இருந்தால் தான் முடியுது. அவனோட சங்கல்பத்தினால தான் பதிலாகுது. அது தனியாக நானே பிரபஞ்சமாறேன் அப்படின்னு அது ஞானமே கிடையாது பிரகிருதிக்கு. திரிகுணமான அச்சேதன திரவியம் ஞானம் இல்லை. எப்படி அது தெரியறது? எந்த காலத்தில் நான் பரிணாமம் அடையணும், எப்போ பிரளயம் ஆறுது, இப்போ எப்போ பிரளயம் பண்ணும்? ஞானமே இல்லாத பதார்த்தம் சுதந்திரமான பிரவೃತ್ತಿ கிடையாது அதுக்கு. அதனால அதுவே ஜெகத்காரணம்னு சொல்றாளே, அதெல்லாம் இங்கே தள்ளி போடப்படுறது. எல்லாம் பகவத் அதீனம். பகவானோட அதீனத்தினால தான் அவன் அதிஷ்டாதா இருக்கான். அதுக்கு ஆத்மாவாய் அதில் பரிணாமத்தை எல்லாம் உண்டு பண்ணுறான் சங்கல்பத்தினாலேயே அப்படின்னு சொன்ன சுதந்திரமான அதுக்கு வியாபாரங்கள் கிடையாது. இதெல்லாமே இங்கே ஸ்பஷ்டமாக தெரியுது. இது எல்லா விஷயங்களும் கூட இதெல்லாம் எங்கே நமக்கு தெரிஞ்சு வருது? எங்கே பிரமாணம்? நான் ஸ்ருதி ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதோட அர்த்தத்தை நிச்சயம் பண்றது எப்படின்னா ஷாரீரிக சாஸ்திரம் அப்படின்னா. ஷாரீரிக சாஸ்திரம் பாதராயணரோட உத்தர மீமாம்சான்னு சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரங்கள் அப்படின்னு. இந்த பிரம்மசூத்திரங்கள் ஷாரீரகம் பரமாத்மா, ஷாரீரகம் பரமாத்மானோட ஷாரீரகம் அவனுக்கு ஷாரீரகா பரமாத்மா தம் அதிகிருத்திய சாஸ்திரம் ஷாரீரக சாஸ்திரம் அப்படின்னு அவனோட விஷயமாக சாஸ்திரம். அதனாலே பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கிறதே அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு பிரம்மனோட ஞானம் பிரம்ம ஞானம் ஸ்தாபனம் பண்ணக்கூடிய சாஸ்திரம். அது சாஸ்திரங்களை எப்படி தெரிஞ்சு வருது? அது ஸ்ருதிகள்லையும் ஸ்மிருதிகள்லையும் எல்லாத்தையும் பிரமாணமாக எடுத்துட்டு அதோட சித்தாந்தம் தத்துவஹித புருஷார்த்தம் பாதராயணர் ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். சூத்திரத்து மூலகமாக பரம பிரமாணம் ஆனது. அந்த சாரீரிக சூத்திரங்களோட வியாக்கியானமே பாஷ்யக்காரர் மூணு வியாக்கியானம் பண்ணார். ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் அப்படின்னு. வேறு வேறு அதிகாரிகளுக்கு சங்கிரமாக சுருக்காக தெரியணும் அப்படின்னா வேதாந்த சாரம் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் விஸ்தாரம் வேணும், பூர்வபக்ஷமும் சித்தாந்தமும் தெரியணும் ஒரு ஒரு சூத்திரத்துக்கும் அப்படின்னா அப்போது வேதாந்த தீபம் அப்படின்னு எழுதினார். ரொம்ப விஸ்தாரமாக விசாரம் பண்ணி எல்லா சம்சயங்களும் நிவாரணம் பண்ணி எல்லா வேறு தர்சனங்கள் எல்லாம் பரீட்சை பண்ணி ஸ்பஷ்டமாக நம்ம சித்தாந்தம் தெரியணும் அப்படின்னா ஸ்ரீபாஷ்யம் எழுதினார். இந்த மாதிரி மூணு கிரந்தங்கள் பாஷ்யக்காரர் கிரகிச்சிருக்கார் சாரீரிக சூத்திரங்களுக்கு. அதனாலே அங்கே ஸ்தாபிதமான அர்த்தங்கள் அதுதான். இந்த அர்த்தங்கள் எல்லாம் இந்த யாமர் சொன்ன ஒரு பதத்தில் இத்தனை அர்த்தங்கள் நமக்கு தெரியுது. இது ஒரு சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி வேதம். இந்த சமஸ்த பதத்தோட வியாக்கியானமே சுவாமி தேசிகன் எழுதியிருக்கக்கூடிய தத்துவ சந்தேஷம் கூடிய ரகசிய கிரந்தம். சில்லறை ரகசியங்கள் 16 ரகசியங்கள்ல சேர்ந்தது தத்துவ சந்தேஷம். ஒரு சிஷ்யா ஒரு ராஜா கேட்டான்
சுவாமி தேசிகன் ஆசிரியச்சு எனக்கு இதோட அர்த்தம் தெரியணும். அதுக்காக ஒரு ரகசிய கிரந்தமே அனுகிரகிச்சார் சுவாமி தேசிகன். அந்த அர்த்தங்கள் எல்லாம் இங்கேயும் சொல்லியிருக்கார். அதில் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்றார். இத்தனை அர்த்தங்கள் இதுலயே தெரிஞ்சு போறது அப்படின்னா, நாளை பாஷிகாரர் பகவத் ஸ்வரூபத்தை எப்படி அனுசந்தானம் பண்றார், அற்புதமாக பகவத் ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணக்கூடிய இங்கே அஹ், க பிரகரணம் ஸ்ரீரங்க கத்தியத்தில். அதுல முதல பதத்தோட அர்த்தம் பார்த்து, கிளேஷ கர்மாதி அசேஷ தோஷ அசம்ஸ்பிருஷ்டம் அப்படின்றது ரெண்டாவது. கிளேஷம் கர்மம் முதலான எந்த தோஷங்களோட ஸ்பர்ஷமும் கிடையாதவன் அவனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கிளேஷம் கர்மம் அப்படின்னு சப்தங்கள் எங்கே வருதுன்னா பதஞ்சலி யோக சாஸ்திரத்தில் வருது. யோக சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய சப்தங்கள் இதெல்லாமே அதில் கிளேஷ கர்ம விபாக ஆசய ஆதிரஹித பராமருஷ்டா, ஆசை அபராமருஷ்டா புருஷ விசேஷ ஈஸ்வர. ஈஸ்வரனோட டெஃபினேஷன் பதஞ்சலி கொடுக்கிறது அந்த மாதிரி. கிளேஷ கர்ம விபாக ஆசையை அபராமிருஷ்டா புருஷ விசேஷ ஈஸ்வர அப்படின்னாரு. இது எதுவுமே இல்லாதவன் கிளேஷம் இல்லை, கர்மம் இல்லை, விபாக்கம் இல்லை, ஆசையும் இல்லை. இதனால இதோட ஸ்பர்ஷமே கிடையாது. அபராமிருஷ்டான்னா அவனோட பராமரிசி அதோட ஸ்பர்ஷமே கிடையாதவன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புருஷ விசேஷன் ஈஸ்வரன் அவர் சூத்திரம் பண்றார். அந்த புருஷன் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் அந்த மாதிரி புருஷ விசேஷம் மட்டும் நாங்கள் சொல்றது இல்லை. ஆனா இந்த தோஷங்கள் இல்லைன்றது நமக்கு முக்கியம். எல்லா எந்த தோஷமும் கிடையாது அவனுக்கு. அதனால இங்கே அதனால இங்க பாஷிக்காரர் சொல்லிச்சு அனுசந்தானம் பண்ணிச்சு எப்படி பண்றாருன்னா, கிளேஷ கர்மாதி அசேஷ தோஷ அசம்ஸ்பிருஷ்டம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சகலேதர விலக்ஷணனான பரமாத்மா அவன்தான் ஈஸ்வரன்ட்டு நம்ம சித்தாந்தம். புருஷ விசேஷம் அப்படின்னு சொல்றது இல்லை. அப்படின்னா இன்னொரு கர்ம கர்மத்தில் கர்மத்துக்கு கர்ம வசியனானவனே அப்படின்னு அர்த்தம் பண்ண சாத்தியத்தை இருக்கிறது. அதனால அந்த மாதிரி சொல்லல. எல்லாத்தையும் தன்னை நியமத்தில் உள்ளவன், ஸ்திதி ஸ்வரூபம் ஸ்திதி பிரவருத்தி எல்லாம் அவனோட நியமனத்தில் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்வ விலக்ஷணனான ஸ்வேதர சமஸ்த விலக்ஷணனான பகவான் அவனுக்கு எந்த தோஷமும் கிடையாது அப்படின்றது அந்த தோஷத்தை பாகத்தை சொல்றாரு இங்கே. பகவானோட உக்தாகார அந்தர்கத சர்வ காரணத்துவ சர்வ நியந்திரத்வாதிபிகி, இந்த சொல்லக்கூடிய இந்த ஆகாரம் இது எது சொன்னாலோ சுவாதீன திரிவிதா அந்த சப்தத்தின அந்த பதத்தினாலே அதிலேயே தெரிஞ்சு வரக்கூடிய எல்லாத்துக்கும் காரணனானவன், சர்வ காரணத்துவம் சர்வ நியந்திரத்துவம் முதலானது இருக்கே. இதுல சாஸ்திரத்துல எல்லா தர்சனங்கள்ல என்ன பண்றான்னா சர்வ காரணத்துவம் அப்படின்னு சொல்லிவிட்டா எல்லாத்துக்கும் அவனே காரணம். அச்சேதனமும் அவனாலே சிருஷ்டமாச்சு, அவனே காரணம். உபாதானமும் அவனே, மெட்டீரியலும் அவனே. அப்படின்னா மெட்டீரியல் மாடிஃபை ஆகி தானே காரியம் உண்டாகணும். அப்போ அவனுக்கு தோஷம் வருது. ஸ்வரூபத்தில் பரிணாமம் இல்லைன்னா எப்படி காரியம் உண்டாருது அப்படின்னு பிரச்சனை வருது. அவனே எல்லா காரணமும் அப்படின்னா, ஒரு டேபிள் பண்ணுறதுக்கு ஒரு கார்பெண்டர் இருக்கான், ஒரு வுட் இருக்குது, வுட்டை எல்லாம் உடச்சி பண்ணி அது பெண்ட் பண்ணி இது பண்ணி அதுக்கு முளை போட்டு ஸ்க்ரூ பண்ணி என்னென்னவோ பண்ணி டேபிளில் அவன் கிரியேட் பண்ணுறான். எத்தனை அதில் விகாரங்கள் ஏற்பட்டது அந்த பதார்த்தத்தில். இந்த மாதிரி விகாரமே ஏற்படாம ஜெகத் காரியம் ஆகிறதுக்கு சாத்தியமே இல்லை லோகத்தில். எல்லா பதார்த்தங்களும் காரியம் பார்த்தா லோகத்தில் விகாரம் அடைஞ்சு தான் பதார்த்தம் காரியமே ஆறுது. காரணத்தில் விகாரம் ஏற்படணும், அப்போதான் காரியமே ஆறுது. அதனால பகவான் உபாதான காரணமும் அவனே அப்படின்னு சொன்னா அவருக்கு தோஷம் வந்து விட்டுறதே. ஸ்வரூப விகாரம் ஏற்படணுமே அப்படின்னு சொன்னா எந்த தோஷமும் அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்ருதி சொல்றது அப்படி. ஸ்ருதி விகாரங்கள் எல்லாம் அவனோட விசேஷணமான அச்சேதனத்திலையும் அப்புறம் சேத்தனத்தில் ஞானத்தில் பதிலாறுது. சங்கோச்ச விகாசம் அவனுக்கும் ஸ்வரூபத்தில் விகாரம் கிடையாது. ஞானஸ்வரூபன், ஞானஸ்வரூபத்திற்கு எந்த விகாரமும் கிடையாது. சேத்தனனுக்கும் பரிசுத்தமான ஸ்வரூபம். அவன் ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி, மெட்டீரியல் கிடையாது. அவனுக்கு எந்த விகாரமும் கிடையாது ஸ்வரூபத்தில். ஸ்வபாவமான தர்மபூத ஞானத்தில் சங்கோச்சம் விகாரம் முதலானது
ஆறுது. அவனுக்கு விகாசமாகுது, சங்கோச்சம் அதிகமாகுது, கம்மியாகுது. அவனுடைய ஞானம் அவ்வளவுதான். ஸ்வரூபத்தில் எந்த விகாரம் கிடையாது. பரமாத்மாவுக்கு ஸ்வபாவத்திலையும் இல்லை, ஸ்வரூபத்திலையும் இல்லை. அவனுடைய சரீரபூதமாக இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனங்கள்ல மாத்திரமே விகாரம். அச்சேதனத்துல ஸ்வரூப விகாரமே ஆறுது. ஜகத்தாக பரிணமிக்கிறது அச்சேதனம். அது சரி, காரியமானோன்னா ஸ்வரூப விகாரம் ஆனும் ஆச்சு. அப்புறம் அச்சேதனத்துல விகாரம் ஏற்படுறது. ஆனா ஆத்மா இருக்கக்கூடிய பகவான்ல எந்த விகாரமும் இல்லை. இந்த மாதிரியும் ஒரு அபிருதக் சித்தமான விசேஷண விசேஷம் இருக்கக்கூடிய விசிஷ்ட பதார்த்தத்துல இது சாத்தியம். ஒரு விசிஷ்ட பதார்த்தம் வந்தாலே விசேஷணம் விசேஷம் ரெண்டு பாகம் இருக்கு. விசேஷணாம்சம் அப்படின்னு சொல்றது அட்ரிபியூட்டிவ் பார்ட், விசேஷாம்சம்ன்றது சப்ஸ்டாண்டிவ் பார்ட்னு சொல்லப்படுறது. ஒரு பதார்த்தம் குணங்கள், குணத்துல வித்தியாசமாகலாம், பதார்த்தத்துல வித்தியாசமாக வேண்டியதில்லை. நம்ம தேகத்திலேயே ஜீவாத்மா இருக்கான். அவன் ஒருத்தர் குழந்தையா இருந்தவன் யுவக்கனாரான், யுவக்கனாரவன் விருத்தனாரான். யுவக்கனாய் விருத்தனானப்போ அவன் நான் அந்த யுவக்கனான ஆத்மா நஷ்டமாயிட்டான் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நானே தான் விருத்தமாக இருக்கேன்னு தெரியுது எல்லாருக்குமே. நான் அந்த யுவக்கனானவன் நாசமாயிட்டான், இப்போ புதுசாக இருக்கான் அப்படின்னு தெரியறது இல்லையே. ஒரே ஆத்மா ஏகரூபமா இருக்கான். ஆனா சரீரத்துல எத்தனை பதலாவணை உண்டு ஏற்படுறது, அதெல்லாம் விசேஷணமாக இருக்கு. அவனுக்கு அப்பிரதக் சித்தமான விசேஷணமாக இருக்கு இங்கே. அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் ஆத்மாவான பகவான் ஏக ரூபமா இருக்கான். அவனுக்கு எந்த விதமான சகல காரணத்துவம் இருந்தாலும் தோஷம் கிடையாது. ஸ்ருதி இதை சொல்றது ஸ்பஷ்டமாக. எல்லாத்தையும் நியமனம் பண்றான், எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றான், தானே அநேகமாக ஆறான். அப்படின்னு சொன்னா விசிஷ்ட பதார்த்தம் காரணம், விசிஷ்ட பதார்த்தமே காரியம். அதனால அந்த ஆத்மான பகவானுக்கு எந்த தோஷமும் கிடையாது. இது ஸ்ருதியில ஸ்பஷ்டமாக ஸ்தாபனம் பண்ண விஷயம். அதை இங்கே அடுத்ததாக சொல்றார். முதல்ல காரணத்துவம் சொல்லிவிட்டா காரணத்துவத்தினால தோஷம் வருதே என்ன, ரெண்டாவதாக தோஷம் கிடையாது. நாளே உக்த ஆகார அந்தர்கத சர்வ காரணத்துவ சர்வ நியந்திரத்வாதிபி சங்கிதான்னு தோஷான்னு எல்லாம் சொல்றா. இவனுக்கு காரணத்துவம்னா தோஷம் வரணும். பகவான் வெறும் நிமித்த காரணம் மாத்திரமே. இன்டெலிஜென்ட் காசு, மெட்டீரியல் காசு பிரகிருதி தான், இப்படியே நிறைய பேர் சொல்றா. அது அந்த சொல்லக்கூடிய எல்லா மதங்களையும் பாதராயணர் தள்ளி போட்டார் பிரம்மசூத்திரத்தில். இது எல்லாமே ஸ்ருதிக்கு விருத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதனால பிரகிருதியே சுதந்திரமாக ஜெகத்காரணம் அப்படி சொல்லக்கூடிய நையாயிக்காள் இவா சாங்கியாள் நையாயிக்காள் மத்வாளும் அப்படியே சொல்றா. மாத்து மதத்திலையும் பிரகிருதியே ஜெகத்காரன் இது உபாதானம்னு சொல்றார். அத்வைதத்துல பகவானே உபாதானமும் நிமித்தமும் ஒருத்தன் இருக்கா. இந்த மாதிரி யாரெல்லாம் பகவானே எல்லா விதமான காரணம்னு ஒத்துக்கோ இல்லையோ, அந்த மதங்களை எல்லாம் பாதராயணரே நிரசனம் பண்ணிவிட்டார் பிரம்மசூத்திரத்துல. பகவானுக்கு உபாதான காரணத்துவம் இல்லை அன்னு சொல்லக்கூடிய மதங்கள் எல்லாம் தள்ளி போட்டிருக்கு. அதனால பகவான் தான் உபாதான காரணம், அவன்தான் நிமித்த காரணம், எல்லா விதமான காரணமும் அவனே அப்படின்றது ஸ்ருதி ஸ்பஷ்டமாக சொல்றது. அந்த காரணத்துவம் இருந்தாலும் அவனுக்கு தோஷமே கிடையாது. ரெண்டாவது விஷயம் முக்கியமானது, அது சொல்றாங்க. இதுல கிளேசங்கள் என்ன, கர்மா என்ன, விபாகம் என்ன, ஆசயம் என்ன, இதெல்லாம் யோக சூத்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள். அதை சிலத சொல்றாரு இங்க சுவாமி தேசிகன். அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷா, அபினிவேஷாக, பஞ்சக்லேஷாக அப்படின்னு சொன்னார். இது பதஞ்சலி சூத்திரத்துல பார்த்தா இதோட விஷயங்கள் எல்லாம் ஸ்பஷ்டமாக தெரியுது. இது எது எது இதுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் சொல்றா. எது 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 அப்படின்னுட்டு அந்த அவித்யா என்ன, அஸ்மிதா என்ன, எல்லாமே விஸ்தாரமாக சூத்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது கிளேசங்கள்னு சொல்லப்பட்டது. புண்ணிய பாப ரூபம் கர்மா, புண்ணியம் பாபம் முதலானது ஆதி சப்தத்தினாலே. ஆனால் கர்மம் இல்லைன்னு சொல்லப்பட்டது. புண்ணிய பாப கர்மம் இல்லை பகவானுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புருஷ விசேஷம் அப்படின்னு சொன்னா அவனும் ஒரு புருஷன் அப்படின்னு ஏற்படுறது. ஆனா புருஷனுக்கும் சர்வ விலட்சணனானவன், புருஷாளுக்கு இன்னும் விலட்சணனானவன் அப்படின்னு புருஷ சப்தம் சொன்னாலும் கூட புருஷன்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா புரிஷேதே இது புருஷா,
அந்தர்யாமியாய ஆத்மாவாக இருக்கான் எல்லா சரீரத்திலையும். அதனால புருஷன் சொல்லப்பட்டது அவனுக்கு. இதெல்லாம் ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் பகவான். கர்மா ஆதி முதலானதெல்லாம் சொல்லப்பட்டது. புண்ணிய பாப ரூபம் அப்படின்னு சொன்னார். கிளேச கர்மா முதலானது எதுவுமே அவனுக்கு இல்லை. அதனால எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. தோஷங்கள் இல்லைன்னு அர்த்தம். பிரசித்த விபாகாதி சங்கிரகா ஜாத்தியாயுர் போகாதேகா விபாகா அப்படின்னு சொன்னார். அதே சதி மூலே தத்விபாகோ ஜாத்தியாயுர் போகாக அப்படின்னு சொன்னார். ஜாதி ஆயுர் போகம் இதெல்லாம் ஏற்படுறது. இதெல்லாம் விபாக்கத்தினாலே வந்துக்கு வரக்கூடியதுன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பதஞ்சலி சூத்திரத்தில் இருக்கு. நமக்கு அந்த விஸ்தாரங்கள் இங்கே வேண்டியதில்லை. ஆனால் இந்த மாதிரி எல்லா தோஷங்களும் இல்லைன்றது இங்கே தெரியுது. பூர்வானுபவ பாவிதா ஆபலோதயம் ஷயானாக சம்ஸ்காராக ஆசையாக. சுவாமி தேசிகன் இதுக்கு சங்கிரகமாக சொல்றார். முதல்ல அனுபவத்தினாலே உண்டாகக்கூடியது, பலம் வர வரைக்கும் இருக்கக்கூடியது. அதனால முதல்ல எதை எதை அனுபவிச்சிருக்குமோ அதனால ஏற்பட்டது, அது பலம் வர வரைக்கும் இருக்கிறது. அதுக்கெல்லாம் ஆசயங்கள் சம்ஸ்காரம்னு சொல்லப்படுறது. பூர்வ அனுபவத்தினாலே நம்ம ஸ்மிருதியில் ஏற்படக்கூடிய ஒரு இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரெமினிசன்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சம்ஸ்காரங்கள் அதெல்லாம். அந்த சம்ஸ்காரத்தினாலேயே நமக்கு எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் மறுபடியும் பண்ணுறதுக்கு சாத்தியமாக இருக்குது. நல்ல சம்ஸ்காரங்களும் இருக்குது, கெட்ட சம்ஸ்காரங்களும் இருக்கிறது. அதை மேல் கொண்டு கர்மாக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. பிரபாவம், அதோட பிரபாவம் என்ன பண்ணுறோமோ அது பூர்வத்துவ அனுபவத்தோட அந்த சம்ஸ்காரங்கள் மறுபடியும் அதே பண்ணுற மாதிரி நம்மளே அஹ், சோதனை பண்ணுறது. அதனால அதெல்லாம் நம்ம கர்மாக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இந்த கெட்ட சம்ஸ்காரங்கள் எல்லாம் நாங்களே சங்கல்பம் பண்ணி தடுக்கணும். தடுத்து அபியாசம் பண்ணி 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 அது தடுத்ததுன்னா நல்ல சம்ஸ்காரங்கள் ஏற்படுறதுக்கு சாத்தியமாக இருக்கு. அதுதான் பூர்வ அனுபவமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அனாதி காலமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு தான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும் சில காரியங்கள் பண்ணிவிடுறோம். எதுக்கு அப்படின்னா முதல்ல எத்தனையோ விஷயம் பண்ணி 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 ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டிருக்கு. அந்த சம்ஸ்காரம் பலமாச்சுன்னா நம்ம சங்கல்பத்துக்கு இன்னும் அதுவே பண்ணுற மாதிரி நம்மளை பண்ணுறது. அந்த மாதிரி சம்ஸ்காரம்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் அவனுக்கு எதுவுமே கிடையாது. கதிபய கதிபய தோஷரகித வியாவிருத்தியர்த்தம் அசேஷ சப்தா அப்படின்னு. அசேஷ அப்படின்னு சொன்னார் இங்கே. கிளேச கர்மாதி அசேஷ தோஷ அசம்ஸ்பிருஷ்டத்துவம் அப்படின்னார். எல்லா தோஷங்களும் இது இங்கே இத்தனை தோஷம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ தோஷங்கள். எல்லா ஒரு தோஷமும் கிடையாது அவனுக்கு. அகில ஹேய பிரத்யநீகத்துவம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது பகவானுக்கு அந்த மாதிரி ஸ்வரூபம். அசம்ஸ்பிருட்ட சப்தேன ஸ்வபாவதः அனர்ஹதயா கதாச்சிதபி தோஷஸ்பர்ஷோ நாஸ்தி இது விவக்ஷிதம். அசம்ஸ்பிருஷ்டம் அப்படின்னு சொன்னா அசம்ஸ்பிருஷ்டா, அசம்ஸ்பிருஷ்டம் அவன் எதுலையுமே அவனுக்கு அதோட ஸ்பர்ஷமே கிடையாது அப்படின்னா. இப்போ முக்தாளுக்கும் கூட தோஷம் இல்லை. ஆனா ஒரு காலத்துல தோஷம் இருந்தது. அந்த தோஷம் இருந்து அது போய் இப்போ அவ முக்தாளா இருக்கா. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது பகவானுக்கு. எந்த காலத்திலையும் அதோட ஸ்பர்ஷம் இல்லைன்னா அந்த தோஷத்துக்கு அர்ஹதையே கிடையாத ஒரு ஸ்வரூபம் பகவானுக்கு. தோஷத்தோட ஸ்பர்ஷமே கந்தமே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஸ்வரூபம் பகவானோடது. இந்த மாதிரி இந்த ரெண்டு பதங்கள்னாலே பரப்பராணாம் சகலானே கிளேஷாதே சந்தி பராவரேஷே அர்த்தா உக்தா. ஒரே ஒரு ஸ்லோகத்துல விஷ்ணு புராணத்துல பராசரர் சொல்றார். பரஹா பராணாம் அப்படின்னார். யார் பராள்? பராள்னா உத்கிருஷ்டனானவாள். அவ எல்லாருக்கும் இன்னும் உத்கிருஷ்டனானவன். இந்த சுப்பீரியர் அமாங் தி சுப்பீரியர் அப்படின்னுட்டு யாரெல்லாம் இங்கே சுப்பீரியர்னு சொல்கிறோமோ லோகத்திலேயே தேவதைகளோ இவா யார் யார் இருக்காளோ எல்லாருக்குமே சுப்பீரியர் இவன். எல்லாருக்கும் இன்னும் மேலே இருக்கக்கூடியவன் பரஹா பராணாம். அவனுக்கு சகலா கிளேஷாதயா எத்திர நசந்தி. எந்த ஒரு கிளேஷங்களும் சகல கிளேஷங்களும் எங்கேயும் ஸ்பர்ஷமே கிடையாது அவனுக்கு. அவன் யாருன்னா பராவரீஷா, பராவரேஷா, பராவர ஈஷா. பரம் அவரம் எல்லாத்துக்கும் ஈசனானவன். லோகத்தில் பரம்னு சொல்லக்கூடியதாட்டும் அவரம்னு சொல்லக்கூடியதாட்டும் சுப்பீரியர் இன்ஃபீரியர் எது எது இருக்கோ எல்லாத்தையும் ஆள்றவன் பகவான் தான்.
எல்லாத்துக்கும் ஈஸ்வரனானவன். பராவரேஷா அப்படின்னு சொன்னப்போ, பராவரேஷே ந சந்தி, அவன்ல எந்த தோஷங்களும் கிடையாது அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமே ரெண்டு பதங்கள்னாலே இங்கே சொல்லப்பட்டது. ஆனா அவனுடைய சகல சுவாதீனத்துவம், அப்புறம் எந்த சகல தோஷ கந்த, சகல தோஷ அசம்ஸ்பிருஷ்டத்துவம், இது ரெண்டு விஷயங்கள் ரெண்டு பதத்தினாலே பகவானோட அசாதாரணமான ஸ்வரூபம் சொல்லப்பட்டது அப்படின்னார். அதுக்கு மேலே இப்போ பகவானோட குணங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்றாரு. அது மேலே அது சரணாகதி கத்தியத்திலையும் அனுசந்தானம் பண்ண மாதிரி இங்கே சுவாபாவிக, முதல்ல சுவாபாவிக சப்தம் எல்லாமே பகவானுக்கு இன்னொரு அதீனம், இன்னொத்தாள் அதீனத்தில் வந்தது கிடையாது. எல்லாமே சுவாபாவிகம் பகவானுக்கு. மற்ற எல்லாருக்குமே பகவத் அதீனம்ன்றது முதல் சொல்லியாச்சு, சுவாதீன திரிவிதான்றனால. ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி எல்லாம் அவனோட அதீனம் எல்லாத்துக்குமே. ஆனால் பகவானுக்கு எல்லாம் சுவாபாவிகம். அவனுக்கு ஒரு நியந்தா கிடையாது, ஈஸ்வரன் கிடையாது. அது சுவாபாவிக சித்தத்திலேயே தெரியுது. அனவதிகாதிசய ஜான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌஷீல்யவாத்சல்யமார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரியம் எல்லாம் சொல்லிட்டு போறாரு. முதலே சரணாகதி கத்தியத்திலும் சொன்ன விஷயங்கள். முதல்ல ஷாட்குண்யம் சொல்லிவிட்டார். அனவதிகம் எல்லாமே அனவதிக அதிசயம். இதுக்கு மேல ஒரு அதிசயம் இல்லை, இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் கிடையாது. இது இதை எக்ஸீட் பண்ணக்கூடிய இன்னொரு பதார்த்தம் கிடையாது. அந்த மாதிரி குணங்கள் பகவானோட இது, அவனோட எக்ஸலன்ஸ்ன்றது அன்சர்பாஸ்ட் அப்படின்ட்டு, அதுக்கு மேலே யாருமே கிடையாது. அது முதல்ல ஷாட்குண்யம் சொல்றார். ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜா அப்படின்றது ஆறு குணங்கள் அவனுக்கு ஷாட்குண்யம், ஷட்குணங்கள் சொல்லப்படுறது. அதனால ஏற்பட்ட மற்ற குணங்கள் எல்லாம் அதெல்லாம் அப்புறம் சொல்றார். ஒன்னொன்னு இங்கேயும் கூட சங்கிரமாக சுவாமி தேசிகன் இங்கே விவரிக்கிறார். இதுலேயும் கூட स्वाभाविक इत्यादि तेजोबलैश्वर्यम् इत्यादिभिः उक्तान् इदं ಕೂಡ षाड्गुण्यमे ನಿರೂಪಿತ ಸ್ವರೂಪ ವಿಶೇಷಕ ಧರ್ಮಾನಾಹ ಸ್ವಾಭಾವಿಕೇತಿ, இதெல்லாமே அவனுடைய நிரூபித ஸ்வரூப விசேஷக தர்மானு அப்படியான ஸ்வரூபத்தை முதல் நிரூபணம் பண்ணிவிட்டார். திரிவித பரிச்சேத ராஹித்யம் சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அவலம்ன்றது ஸ்வரூப நிரூபக தர்மங்கள். அதனாலே அவனுக்கு சர்வ சரீரியானவன், தோஷாசம் ஸ்பிருஷ்டத்துவம் இதெல்லாமே சொல்லி இப்போ அந்த பகவானுக்கு வரக்கூடிய இதர தர்மங்கள், அது நிரூபித ஸ்வரூப விசேஷகங்கள். பகவான் ஸ்வரூபம் முதல்ல சொல்லிடணும். பகவான் ஸ்வரூபத்தை ரெண்டு பதத்தினாலே சொல்லிவிட்டார். சுவாதீன திரிவிதா அப்படின்றதும் கிளேச கர்மாதி அசேஷ தோஷ அசம்ஸ்பிருஷ்டத்துவம் அப்படின்றது, இது ரெண்டும் கூட அவனுடைய ஸ்வரூபத்தை சொல்றது. சகல கல்யாண குணாகரத்துவம், அகிலேய பிரத்யநீகத்துவம், உபயலிங்கத்துவம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானோட வேற தர்மங்கள் எல்லாம் இப்போ சொல்றது. ஸ்வரூப நிரூபித ஸ்வரூப விசேஷக. அதனால நிரூபிதமான ஸ்வரூபம் நிரூபணம் பண்ணியாச்சுன்னா ஒரு பதார்த்தத்தை இந்த மாதிரி அப்படின்ட்டு யூனிக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டா அதுக்கு இருக்கக்கூடிய மற்ற குணங்கள் அப்புறம் சொல்லலாம். முதல்ல இது என்ன பதார்த்தம்னு தெரியணும். இது குதிரையா யானையா முதல்ல தெரியணும். அப்புறம் அதுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான தர்மங்கள் வேற எல்லாம் தெரியலாம். முதல்ல இது குதிரை என்ன தெரியல, என்ன யானை என்ன தெரியல அப்படின்னா வேற பதார்த்தங்களையும் இது பேரப்பட்டது அன்னக்கூடிய ஒரு தர்மம் தெரிஞ்சு விடணும். அதில் தெரிஞ்சு விட்டு இது வேற பதார்த்தம் தெரிஞ்சார்த்தம் மற்ற தர்மங்கள், அதுக்கு இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் சொல்லலாம். அதுக்கு மேலே அது நிரூபித ஸ்வரூப விசேஷகங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால அது இங்கே சொல்லப்படுறார். எல்லாமே சுவாபாவிகம் சுவாபாவிகம் என்னார். சுவாபாவிகத்துவம் அப்படின்னா என்ன? நித்தியமானது, அனன்யாதீனமானது என்று அர்த்தம். நித்தியத்துவம் அனன்யாதீனத்துவம் ச அப்படின்னார். இன்னொத்தாள் அதீனத்தில் இல்லை பகவான். அதனாலே அனன்யாதீனஹா, அனன்யாதீனசன் பவதி பரதந்திர பிரணமதாம் அப்படின்னார். தன்னை சுவாவம் எப்படி இருக்குன்னா அவனை சரணாகதி பண்ணுறவாளுக்கு அதீனமாக தானே சுதந்திரமாக சங்கல்பம் பண்ணி அப்படி பண்ணுறான். அதனால அவனை நியமிக்கக்கூடிய இன்னொரு ஈஸ்வரன் கிடையாது என்றது சுவாபாவிகம் சப்தத்தில் சொல்றது. தேன நித்யானாம் முக்தானாஞ்ச ஜானாதிபியா ஏத ஜானாதேஹே வியவச்சேதா
இவனோட ஞான பல ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுறது இங்கே. ஞான பல ஐஸ்வர்ய வீர தேஜா அப்படின்னு கூடிய ஷாட்குண்யம். இவனோட ஞானத்துக்கும் நித்யா முக்தா பத்தாளிகளோட ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? பத்தனோட ஞானம் சங்குச்சிதமாகுது, விகாசமாகுது, பதிலாயிட்டு இருக்கு இங்க கர்மத்துக்கு அனுகுணமாக. முக்தாளுக்கு அந்த மாதிரி கிடையாது. நித்யாளுக்கு என்னைக்குமே சங்கோச்சமே கிடையாத ஞானம் இருக்கு. இந்த எல்லா மூணு பேரோட ஞானத்துக்கு இன்னும் பகவானோட ஞானம் வேறுபட்டது. ஏன்னா நித்யாளோட ஞானமும் கூட பகவானால கொடுக்கப்பட்டது. அவனால கொடுக்கப்பட்ட அவரோட ஸ்திதி ஸ்வரூபம், ஸ்திதி பிரவருத்தி எல்லாம் பகவத் அதீனம். அதனால அவளோட ஞாபகத்துவம் ஆட்டும் எல்லாமே பகவானோட அதீனம், பராதீனம். அது பகவானுக்கு எப்படின்னா சுவாபாவிகமானது, சுதந்திரம். அவனுக்கு இதோட நியாமகத்துவம் கிடையாது, நியமனம் பண்றவன் கிடையாது. அதனால நித்யாளுக்கும் முக்தாளுக்கும் இருக்கக்கூடிய ஞானம் என்ன? அதுக்கு இன்னும் பகவானோட ஞானம் முதலானது வேறுபட்டது அப்படின்றது சுவாபாவிக சப்தத்தினாலேயே தெரியுது இங்கே. இது சுவாபாவிகமானது இதெல்லாமே. தத் பலாதிபியா வியவச்சேதஸ்து அனவதிகாதிசயத்வாதபி. பலம் முதலானதெல்லாம் மற்றவாளுக்கு எப்படி என்ன அனவதிகமான அதிசயம் உள்ளது. அதனால நித்யாளோட பலம் எப்படி என்ன அவருக்கும் அவளுக்கும் இருக்கு. ஆனா பகவான் அவளுக்கு இன்னும் அதிகமானது. அதனால அனவதிக அதிசயம் கிடையாது. அவள்லாம் சாதிசயம் சொல்றது. இவனுக்கு நிரதிசயமானது, அனவதிகமான அதிசயம். அவனை மீறிக்கக்கூடிய பலம் மற்றவாளுக்கு யாருக்குமே கிடையாது. சுவாபேட்சையா உத்கிருஷ்ட அவதிரகிதா அதிசயா ஏஷாம் தே அனவதிக அதிசயா. தனக்கு கம்பேர் பண்ணா அதுக்கு இன்னும் மேலே இருக்கக்கூடிய அதிசயம் யாருக்கான இருக்கு அப்படின்னா அப்போ இவனுக்கு சாதிசயம் என்னன்னு சொல்லப்படுறான். அந்த மாதிரி இல்லாதவனுக்கு நிரதிசயம் என்று சொல்லப்படுறது. அனவதிக்கமான அதிசயம் அப்படின்னா அவதிரகிதமான அதிசயம், உத்கிருஷ்டம். அவனோட அதிசயம் எத்தனை எக்ஸலன்ஸு, அதோட எத்தனை உத்கிருஷ்டமானதுன்னா அதுக்கு இன்னும் அதிகமான மற்ற இன்னொரு பதார்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறது. இது மாதிரி இந்த ஷாட்குண்யத்தை இப்போ விவரணம் பண்றார். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் இதெல்லாம் சங்கிரகமாக இங்கே மறுபடியும் சுவாமி தேசிகன் சொல்றாரு. அதெல்லாம் மறுபடியும் அனுசந்தானம் பண்ண நமக்கும் கூட ரொம்ப பிரயோஜனமாகுது. அதை பகவானோட குணங்கள் எல்லாத்துலேயும் பகவான் குணங்களோட அனுசந்தானம் தான். வேற எதுவுமே எல்லா கிரந்தத்திலையும் அதுதான் இருக்கிறது. அந்த பகவானோட திவ்யமான குணங்கள், அவனோட திவ்யமான ஸ்வரூபம், அவனோட ஆச்சரிய சேஷ்டித்தங்கள், இதோட அனுசந்தானம் தான் சகல கிரந்தங்களும். அதனால அதை எத்தனை அனுசந்தானம் பண்ணாலும் அத்தனை நமக்கு பிரயோஜனமாகுது. அதெல்லாம் சுயம் பிரயோஜனமாக அனுசந்தானம் பண்ணால் அது நமக்கு ரொம்பவே பிரயோஜனம்னு சொல்லி அதை பற்றி அடுத்ததாக கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி இங்கே எல்லாருக்குமே நமஸ்காரங்கள் தெரிவித்து நிறுத்துக்கோ. கவிதா ஆர்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः. யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मिव्यामोहतस्तरितराणितनाय अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. श्रीमते रामानुजाय नमः. सर्वं श्री